நம்மை விட்டு 32 ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்தாலும் நம் நினைவுகளிலே, தமிழ்நாட்டு மக்களின் நினைவுகளிலே என்றென்றும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நிலைத்திருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினம் இன்றைக்கு. அவரை அமெரிக்காவிலே உடல்நலம் இல்லாமல் அங்கே சிகிச்சை பெற்ற போது புரட்சித் தலைவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்து விட்டார் என்ற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து இந்த ஆண்டிப்பட்டு மக்கள் அவரை படுத்துக்கொண்டே ஜெயிக்க வைத்தவர்கள் இந்த ஆண்டிப்பட்டி மக்கள். அந்த ஆண்டிப்பட்டி மண்ணில இங்கே இருக்கின்ற புரட்சித் தலைவர் டாக்டர் சிலை எம்ஜிஆர் அவர்களின் சிலை பல ஆண்டுகள் இதை நிறுவ முடியாமல் இந்த வெண்கல சிலை உருவாக்கப்பட்டு அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவசி அவர்கள் வீட்டிலேயே அவர் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை பல முயற்சிகளுக்கு பிறகும் வைக்க முடியாமல் இருந்தது. 99 அம்மா அவர்கள் என்னை இங்கே பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே அனுப்பி வைத்து அம்மா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இங்கே இயக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்த பொழுது அதன் மக்களும் என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுது பெரும் முயற்சியை நாங்கள் எடுத்து 2000 ஆண்டில் அம்மா அவர்கள் திருக்கரங்களால் இந்த புரட்சித் தலைவர் அவர்களின் வெண்கல சிலை இங்கே நிறுவப்பட்டது. 25 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அது எங்கள் மனத்திலே பசுமரத்து ஆணை போல் நிறைந்திருக்கிறது. அந்த புரட்சித் தலைவருக்கு, அவரது அரசியல் வாரிசான அம்மா அவர்களுக்கு ஆதரவளித்த இந்த மக்களின் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியில எப்படி கிறிஸ்துவர்களுக்கு வாட்டிகன் சிட்டியோ, இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினாவோ, அதுபோல இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் என்பார்களே, அதுபோல ஒவ்வொரு மதத்தினருக்கும் புனித தலங்கள் போல புரட்சி தலைவர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்களுக்கு புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில இந்த புனித பூமியில புரட்சி தலைவர் அவர்களுக்கு அவரது 38வது ஆண்டில அவரது தொண்டர்களாகிய நாங்கள், அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இரும்பு பெண்மணியின் பெயரிலே, திருப்பெயரிலே இயக்கம் கண்டிருக்கின்ற நாங்கள், அம்மா என்கிற அந்த மாபெரும் கம்பீரமான அந்த அரசியல் ஆளுமையை கொடியிலே வைத்திருக்கின்ற, உரிமை பெற்றிருக்கின்ற நாங்கள் இங்கே புரட்சி தலைவருக்கு, அம்மா அவர்களின் ஆசானுக்கு இங்கே மரியாதை செலுத்துவதிலே உண்மையிலேயே நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட, ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக என்ற பேரியக்கம் தற்போது குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலை போன்ற எடப்பாடி கையில் சிக்கியிருக்கிறது என்று வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்கள் கருத்து? அந்த பூமாலையை அந்த பூமாலையில் ஒவ்வொரு பூக்களாக அவர் பித்து எரிந்து கொண்டிருக்கிறார். அதுல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வைத்திலிங்கம் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர், அம்மாவின் தீவிர தொண்டர். அவர் எங்களுக்கு எதிராக இருந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காலத்திலும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும், அவருக்கும் எங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து நின்றோம். இன்று அதே அரசியல் எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஊடகங்கள் உங்களை பெரிதும் மதித்து, நீங்கள் எங்க என்னை சந்தித்தாலும், எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர். அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும்
ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கிறீர்கள். நாட்டு நடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ண கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்னேன். அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்ங்கிற பேர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல, எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாக மறைந்த பிறகும் இன்றும் மக்களால் தினமும் நினைத்து பார்க்கப்படக்கூடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்களுக்கு அருகிலேயே எனது 23 வயதிலிருந்து இருந்து அவர்கள் முதலமைச்சர் வரை அவர்களுக்கு ஒரு உதவியாளராக, அவருக்கு ஒரு பாதுகாவலராக, அவருக்கு சேவகனாக, நான் அவருடைய எம்ப்ளாயியா இல்ல, குடும்ப நண்பராக, குடும்ப நண்பர் வீட்டு பையனாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவன். சம்பளத்துக்கு இருந்தவல்ல, வருமானத்துக்காக இருந்தவல்ல. அன்றைக்கெல்லாம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அம்மா அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற சதி நடந்தது. அம்மா அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் யாரும் அம்மா கூட இல்லை. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப நண்பர்களாக பழகி இருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தோம். அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களது குடும்ப நண்பர், எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர், அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரோடு அன்று நின்றவர்கள் நாங்கள். அம்மா அவர்களிடம் எத்தனையோ அரசியலை அம்மா அவர்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். இன்றைக்கு நானே ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் அந்த வதந்திகளை பரப்பியவர்களுக்கோ அதை தகவல் என்ற பெயரில் சரியாக போட்டு அந்த வதந்திகளுக்கு பலியாகிவிட்ட ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்களை சதி செய்பவர்கள் அண்ணன் காளிமுத்து அவர்கள்
சொன்னது போல அவர் அப்பொழுதுதான் அடிக்கடி மேடையில் சொல்வார், நீங்க பாயில ஒளிஞ்சு வந்தீங்கன்னா நான் ஜமுக்காலத்தில் ஒளிஞ்சு வருவேங்கிற அளவுக்கு அரசியல் ஞானமும் அரசியல் அனுபவம் உள்ள கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி. எங்கள் தொண்டர்கள் ஆனா உண்மையில பிளஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி இது போல வதந்திகளாலும் பொய் செய்திகளையும் ஊடகங்களை நம்பி அதை வெளியிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு 234 தொகுதிக்கு நேரடியாக போய் நான் எங்கள் தொண்டர்களை சந்தித்து உசுப்பி விட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் செய்ததற்கு நன்றி. ஏன்னா எங்கள் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சன்மானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் 8 ஆண்டுகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தேர்ந்து வருகிறது. 21 தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற இதை நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்கள் வரவில்லை. இந்த தேர்தல் அதையும் தாண்டி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடின உழைப்பால் எங்கள் இயக்கம் 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் கட்டமைப்பும் சரி பலமாக இருக்கிறது. பல மாவட்டங்களிலே எங்களது வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. பல மாவட்டங்களிலே எங்களை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த காலகட்டத்திலே எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லதோ அந்த முடிவை நான் எடுப்பேன். இது போல வதந்திகள், இது போல பொய்ச் செய்திகள் எல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள். அதே நேரத்தில் ஊடகங்கள் அந்த செய்திகளை உண்மைத்தன்மையை அறியாமல் அறிவிப்பது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி. இன்னொன்னு, எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, எங்க கல்யாணத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அதை ஊடகங்கள் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதை நீங்கள் எங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க வந்து பொண்ணு பார்க்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸ்லாம் நடத்த வேண்டாம். யாராக இருந்தாலும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்களும் எங்கள் மீது இப்படி சேற்ற எண்ணை வீசினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஊடகங்கள் பொதுவானவர்கள், ஏதோ ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனால் மற்றபடி நிறைய நடுநிலையான ஊடகங்கள் கூட இந்த வதந்திகளுக்கு பலியாகி இருக்கிறீர்களே என்பதுதான் எனக்கு வருத்தம். இன்னொன்னு, யாரும் இந்த டிடிவி தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது என்பது கடந்த காலத்தில் பார்த்திருக்கீங்க. ஏன்னா பல சோதனைகளை தாண்டி டிடிவி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் பல நெருப்பாற்றுகளை தாண்டிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு எது தேவை, எங்களுக்கு எந்த கூட்டணி தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இன்னும் பல முறை சொல்லிட்டேன், கிளிப்புள்ள மாதிரி உங்களை சந்திக்கிற போதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை. கூட்டணியை உருவாக்க விரும்புகிற தங்கள் தவிர விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை அணுகி நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. எங்களுக்கு எது சிறந்தது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது, இது 3 மாசத்துல திருவிழா மாதிரி நடத்தி முடிகிறது இல்ல. தேர்தல் 3 மாசத்துக்கு கூத்தல்லது. அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும். தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம். அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. தயவு செய்து யாரோ கிளப்பி விடுகிற சதிக்காரர்கள் செய்கிற சதிகள்லாம் தயவு செய்து எங்களிடம் நீங்கள் எங்களை அணுகுகிற இடத்தில் இருக்கிறீர்கள். நிறைய செய்தி ஆசிரியர்கள், தலைமை தாங்குவது, என்னோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் யாரோ சொல்கின்ற செய்தியை கேட்டு அதில் அமமுகவை பற்றி இழுப்பது, நாங்கள் எதுவும் சொல்லாமல் இழுப்பது எப்படி நியாயமாக முடியும்? அதனாலதான் சொல்றேன், எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு, அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் இருப்பெல்லாம் பார்த்திருக்கோம். தை மாதத்துல நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். போன முறை நாங்கள்
யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம். ஆனால் எங்களால் சட்டமன்றம் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணியில இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும். அதுல யாரு போட்டிடுறாங்கன்னா நான் இன்னும் முடிவு செய்யல. உடனே நீங்க போட்டிடுறீங்களா? எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறும். ஏன்னா என்னோடு பயணிப்பவர்கள் 8 ஆண்டுகளாக தங்கள் பதவிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். அதுபோல இவரை போன்ற நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை அந்தந்த பகுதியிலே மாவட்டங்களிலே கட்டி காப்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பு 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிகளுக்கும் இணையாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி முடித்து விட்டோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் நிர்வாகிகளிடம் வேண்டுமானால் பண பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொள்கை பலமும் லட்சிய பலமும் யாரை வீழ்த்தணுமோ அதை வீழ்த்த வேண்டிய நோக்கோடு இருப்பவர்கள். ஆனா நீங்க இந்த செய்தி எங்களை உசுப்பி விடுகிற செய்தியாக இருந்த பட்சத்தினால எங்கள் தொண்டர்கள் எல்லாம் தொகுதியாக சென்று நான் வந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நீங்களே செய்துவிட்டீர்கள். அதுக்கு நன்றி. நாங்கள் கூட்டணி முடிவு எடுத்த பிறகு எங்கள் முடிவை உங்களிடம் உறுதியாக செய்வேன். நான் எந்த மேடையில் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்து விட்டு தான் செல்வேன். எங்களுக்காக யார் முடிவெடுக்க முடியாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதற்கான அனைத்து அதிகாரங்களையும் பொதுச்செயலாளர் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தான் முடிவு செய்வோம். எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கப் போகின்ற முடிவுதான் வெற்றி தோல்வியை உறுதியாக ஒரு கூட்டணிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையில இயற்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறது. அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் இந்த வதந்திகளை கண்டு ஏமாற மாட்டார்கள். எங்களுக்கு மரியாதையாக எங்களது இயக்கத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு தொகுதியை சரியாக வைத்து வேட்பாளர் தகுதியாக உள்ளவர்களுக்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற்றுதான் அது தருகின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோமே தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனும் எங்கள் இயக்கத்தின் நலனும் இந்த 3 மாதத்தோட கட்சியுடைய நடவடிக்கைகள் முடிந்து வருவதில்லை. அதை தாண்டி ஜூன் மாதத்திலிருந்து மறுபடியும் நாங்கள் அடுத்த பயணத்தை நோக்கி செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதனால நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால தயவு செய்து வருகின்ற வதந்தி எல்லாம் தகவல் என்ற அடிப்படையில செய்தியாக்குகிறார்கள். அது உண்மையிலேயே வருத்தத்தை